ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கு, நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு தான். இன்னைக்கு சூப்பரா நாங்க முருங்கைக்கீரை புட்டு செஞ்சு அதோட வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட போறோம். வேணும் தம்பி, செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெந்தய புட்டு கீரை புட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி மாவுலையும் செய்யலாம். ஆனா அவிச்ச மாவுல செஞ்சா தான் இது சூப்பர் டேஸ்டா இருக்கு. நான் அவிச்ச மாவுல தான் செய்ய போறேன் இந்த முருங்கைக்கீரை புட்டு. இதுக்கு நீங்க அரைக்கீரை இருந்தா, முளைக்கீரை இருந்தா அதை கூட நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு சின்ன சின்ன வட்டி போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கு முருங்கைக்கீரை எல்லாம் செய்ய போறேன். வாங்க, சூப்பரா செய்யலாம். அதோட பாத்தீங்கன்னா இந்த மா அவிக்கிறது எப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதுல பாருங்க. அது இப்ப காட்டில அவிச்ச மா தான் எடுத்திருக்கேன். நோல் பேப்பர்ஸ் ஃபிளாவா அவிச்சு அரிச்சு எடுத்திருக்கேன்னு. வாங்க, இந்த எடுத்தாச்சு மாவா. இதுல பாத்தீங்கன்னா 2 சுண்டு மா எடுத்தாச்சு. இப்போ இந்த கிண்ணத்துல உப்பு சேர்க்கிறேன். இந்த புட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இங்கால தண்ணி நல்லா கொதிச்சிட்டு ஊற்றுவோம். இப்போ ஊற்றியாச்சு. ஒரு கலந்து விட்டுட்டு நீங்கால நாங்கள் வளமையா புட்டு குழைக்கிற மாதிரி முதல் குழைக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு வடிவா குழைச்செடுப்போம். ஒரேடியாக தண்ணியை விடக்கூடாது, பார்த்து பார்த்து. இப்போ இவ்வளவும் சேர்த்துருக்கிறேன். இது ஒருக்கா இந்த மாதிரி அகப்ப காம்பால குழைச்சிட்டு, ஆனால் இது காணாது. இன்னும் இருக்கா கூட விடக்கூடாது. கூட விட்டா இடியப்ப முருங்கைக்கீரை போட்டு தான் செய்ய வேண்டி வரும். அதெல்லாம் கணக்கா பார்த்து விட்டு குழைப்போம். இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி இதை இங்கால கொட்டுவோம். இனி கொட்டிட்டு ஒருக்கா இந்த டம்ளரால் இப்படி தேய்ச்சி விட்டோம்னா அந்த ஈரம் படாத மாவுல எல்லாம் அந்த ஈரம் உள்ள மாவு பிடிச்சிடும். இப்ப நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இனி கொத்தி எடுப்போம். இந்த மாதிரி கணக்கா எங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தி எடுப்போம். கொத்தி எடுப்போமா? இப்ப புட்டெல்லாம் கொத்தியாச்சு பாருங்க. இந்த மாதிரி கொத்தி எடுத்தாச்சு. எங்களுக்கு தேவையான அளவு கொத்தி எடுத்தாச்சு. இனி இதுல முருங்கைக்கீரையை நல்லா வடிவா துப்புரவாக்கி கழுவி வெட்டி வச்சிருக்கேன். இனி அதை சேர்ப்போம். இனி இதுல பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். இதோட சின்ன வெங்காயம். இனி இதை நல்லா கலந்து விடுவான். இதோட தேங்காய் பூ மறந்துட்டு தேங்காய் பூ எடுத்து வச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி எல்லாம் வடிவா கலந்து விடுவோம். இதே நீங்க அரைக்கீரை இருந்துச்சுன்னா, முளைக்கீரை, அரைக்கீரை அதுல கூட செய்யலாம் இதே மாதிரி. ஏன்னா எங்களுக்கு முருங்கைக்கீரை தான் கூட விருப்பம், அதால நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கிறேன். இப்ப நல்லா வடிவா கலந்து விட்டாச்சு. இங்கெல்லாம் ஸ்டீமர்ல இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். கூடிய தண்ணி கணக்கு கொஞ்சம் குறைப்பேன் தண்ணி. இனி தட்டை வச்சுட்டு நாங்கள் இங்கே குழச்சி வச்சிருக்கிறோம் தானே புட்டு. நீங்கள் நீத்துப்பட்டிலையும் அவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்கீமரில் ஒரு ரெடியாக போட்டு அவிக்க போகிறேன். புட்டுக்குள்ளேயும் அவிக்கலாமே. சரி, இது கீரை புட்டு இப்படி ஆச்சு. நீத்துப்பட்டிலையும் தெரியா வச்சா தான் நல்லா இருக்கு. சும்மாலாம் அடிச்சு விடக்கூடாது தம்பி. இப்போ ஸ்கீமர்ல எல்லாம் போட்டாச்சு. பாருங்க, இந்த மாதிரி போட்டாச்சு. இனி மூடி அவிய வைப்பேன். என்ன போட்டுப்படுது இல்லைக்கு பூட்டியாச்சு. இதுல வைப்போமா அடுப்புல வச்சா இது அது பாட்டுக்கு அவிஞ்சு கொண்டிருக்கும். இங்கால நாங்க வெந்தய குழம்பு ரெடி பண்ணுவோம். வெந்தய குழம்புக்கு இங்கால சட்டியை வச்சாச்சு. இதுல கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்தெடுக்க போறேன். கருவேப்பிலையும் வெந்தயமும் கொஞ்சம் போட்டு வறுத்தெடுக்க போறேன். முதல் கருவேப்பிலையை வறுத்தெடுக்க என்ன கொஞ்சம் ஈரமா இருக்கு, அதால இனி இதோட கொஞ்சமா வெந்தயம் இதையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்தெடுக்க போறேன். இப்ப வறுத்தாச்சு. நிப்பாட்டிட்டு இதை அரைச்சு எடுக்க போறேன். இது பாருங்க, நல்லெண்ணெய் யாழ்ப்பாணத்துல இருந்து வாங்கின நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளவுண்டா 1500 ரூபா. ஆனக்கோட்டையில இருந்து வாங்கினதான். சரியா? நல்லெண்ணெய் எல்லாம் வெந்தய குழம்பு செய்ய போறேன். நல்லெண்ணெய் விடுவோம்.
சூடாட்டும். இப்போ நல்லெண்ணெய் சூடாயிட்டு ஒரு கொஞ்சமா வெந்தயம் சேர்க்கிறேன், கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், இதோட சின்ன வெங்காயம், அதோட உள்ளி, வெள்ளைப்பூடு. இதை நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி வருது பாருங்க, அது நல்லெண்ணெய் வாசனை ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு. கொஞ்சம் வதங்கட்டும். இனி புளியை சேர்க்கிறேன். இந்த புளி தண்ணி ஒரு கொதிச்சு வரட்டும். இப்போ புளி தண்ணி கொதிச்சு வருது. இனி 2 அம்பாலையும் 3 அம்பாலையும் சேர்க்கிறேன். இனி குழம்பு தூள் சேர்க்கிறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு தூள். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. நான் ஒரு 3 கரண்டி சேர்க்கிறேன். இனி உப்பு சேர்க்கிறேன். இப்போ கலந்து விடுவோம். இது கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்தோடனே தான் நான் 1 அம்பால் சேர்க்க போறேன். வடிவா தூள் எல்லாத்தையும் வடிவா அப்படி கரைச்சி விடுவோம். இப்போ குழம்பு கொதிச்சு கொண்டு வருது, வெந்தய குழம்பு. இனி 1 அம்பால சேர்க்க போறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம், கொதிக்கட்டும். இப்போ வெந்தய குழம்பு கொதிக்குது, புட்டு அவிஞ்சிருக்கு, முறக்குவோம். பாருங்க, சூப்பரா புட்டு அவிஞ்சிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு எடுத்துட்டு உளுத்தி விட்டுருவோம். சூட்டோடையே உளுத்தி விட்டுருவோம். இப்போ புட்டெல்லாம் நல்ல வடிவா உளுத்தி விட்டாச்சு. சூப்பரா இங்கட முருங்கைக்கீரை புட்டு ரெடி. இருக்கட்டும். இங்கால எண்ணெய் சூடாயிட்டு மிளகாய் கொஞ்சம், உப்பு மிளகாய் கொஞ்சம் பொரிச்சு எடுக்க போறேன். ஏன்னா உப்பு மிளகாய் சாப்பிட்டா நல்லா இருக்கு. இப்போ மிளகாய் பொரிஞ்சிட்டு எடுப்பேன். இங்கே பாருங்க, குழம்பு சூப்பரா கொதிச்சு வந்து கொண்டிருக்கு. இனி நான் அப்போத வறுத்தம் தானே வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன், அதுல கொஞ்சம் சேர்க்கிறேன். இது இப்படி அரைச்சி சேர்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசமா இருக்கும். ஆக கணக்கு தேவையில்லை, கொஞ்சமா சேர்த்துட்டு மிச்சத்தை நாங்க வச்சுட்டு மறுபடியும் குழம்பு வைக்க அதை சேர்க்கலாம். இன்னொரு கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்ப பாருங்க, சூப்பரா எங்களோட வெந்தய குழம்பு ரெடி ஆகுது. இன்னொரு 1 நிமிஷம் விட்டுட்டு இறக்க வேண்டியதுதான். இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், மல்லி இலை இல்ல. மல்லி இலை இருந்தா இறக்கும் போது போட்டுட்டு இறக்கா சூப்பரா இருக்கும். இல்ல, ஏன்னா வெசாக்க முன்னிட்டு இங்க மல்லி இலை இல்லை. கருவேப்பிலையே நான் தேடி பிடிச்சு இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டோமே, நம்ம பெட்டாவில்ல. ஆமா, அதால மல்லி இலை இல்ல. அதால மல்லி இலை இல்லாம இறக்குவோம். என்ன 1 நிமிஷம் விட்டுட்டு இறக்குவோம். அந்த பாருங்க, இப்ப எங்கட சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி. இனி இறக்க வேண்டியதான். கம்ம கம்மண்டு வெந்தய குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, வெந்தய குழம்பு ரெடி. இங்கால முருங்கைக்கீரை புட்டு ரெடி. அதுக்கப்புறம் பொரிச்ச உப்பு மிளகாய் ரெடி. சூப்பரா எல்லாமே ரெடி. இனி நாங்க உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றோம்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான கீரை புட்டு வெந்தய குழம்பு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா, வாங்க வாங்க, செம்மையா இருக்கும். கீரை புட்டு சும்மாவே சாப்பிடலாம், அதுவும் வெந்தய குழம்பு சொல்லி அவனும். இப்படி குழச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் பொரியலையும் வச்சு தான் சாப்பிடணும். சூப்பரா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கா. முருங்கைக்கீரை வாசம் எல்லாம் வேற லெவல். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உப்பு மிளகாயோட சாப்பிடக்க சொல்லவே தேவையில்லை. ஆஹா, ஓஹோ, சூப்பரா இருக்கு.
ரொம்ப டேஸ்டா இருக்கா? சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் அவிச்ச மாவுல செய்திருக்கிறேன். நீங்க அரிசி மாவுலயும் செய்து பார்க்கலாம். செம்மையா இருக்கும். நாங்க சாப்பிட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பை டட்டா. எங்களுக்கு செம்ம பசி, நாங்க சாப்பிட போறோம். என்ன ஜெனி, பை டட்டா சொல்லுங்க. பை டட்டா. சிரிப்ப பாருங்க, சிரிப்ப.